ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபருக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டோட்டலா எவ்வளவு வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க 12th இல்லைன்னா டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கு. என்ன ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, சோ சுருக்கெழுத்துன்னு. சோ இது வந்து ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இந்த ஸ்கில் டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை ஆகணும். ஓகேவா? சோ இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நாம வந்து பார்க்கலாம். சோ இதோட நோட்டிபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டர்டே தான் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இதோட அப்ளிகேஷன் வந்து எஸ்டர்டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுதான் ஸ்டார்டிங் டேட். ஓகேவா? சோ நீங்க 17th ஆகஸ்டுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கும் கம்மியா தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ 17 ஆகஸ்டுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம்ல போய் நிக்கும் போது சர்வர் வந்து என்னவா இருக்கும்னா டவுனா இருக்கும். அதனால ஒரு மாசத்துக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. 26 ஜூலை வந்து ஸ்டார்டிங் டேட், 17 ஆகஸ்ட் வந்து அப்ளிகேஷனோட எண்ட் டேட். ஓகேவா? சோ இப்போ இதோட எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் டு நவம்பர்ல வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகே, சோ இப்போ இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு வந்து 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். நீங்க இந்த கேட்டகரியில வரீங்க, எஸ்சி ஸ்டூடெண்ட், எஸ்டி இல்ல பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேனு இல்ல ஃபீமேலா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க சீக்கிரமாவே அப்ளை பண்ணிருங்க. ஓகே, இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் சொல்லிட்டேன். நீங்க 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும். 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும் அல்லது நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே தான். சோ 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கலாம், இல்ல அதுக்கு ஈக்குவலண்டா ஏதாவது பண்ணிருக்கலாம். டிப்ளமோ முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா கிரேடு சிக்கு வந்து 18ல இருந்து 30 வயசு வரை ஏஜ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. கிரேடு டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 27 கொடுத்திருக்காங்க. இது போக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நாம பார்க்கலாம். ஓகேவா? சோ ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகேவா? சோ அந்த ரிட்டன் டெஸ்ட்க்கு அப்புறமா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகேவா? சோ இது ரெண்டையும் பத்தி நாம பார்க்கலாம். சோ ரிட்டன் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்ல தான் நடக்க போகுது. ஓகேவா? சோ எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, சோ இத பத்தி இன்னும் டீடைலா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட்ங்கிறது ஷார்ட் அண்ட் நோட்ஸ் டு பி டேக்கன் அண்ட் தென் டிரான்ஸ்கிரைப் ஆன் ஏ கம்ப்யூட்டர். ஓகேவா? சோ ஷார்ட் அண்ட் நோட்ஸ் வந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணணும், டிரான்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? சோ இது வந்து ஸ்கில் டெஸ்ட். ஓகே, இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறமா ஒரு ஸ்கில் டெஸ்ட். ஓகே, சோ இந்த ரிட்டன் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதை வந்து சிபிடி 1 கூட சொல்லலாம். ஓகேவா? சோ இதுதான் ரிட்டன் டெஸ்ட். இது வந்து உங்களுக்கு எல்லாமே அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு கீழே 4 ஆப்ஷன் இல்ல 5 ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ், ரீசனிங், இங்கிலீஷ், இந்த 3 சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஜிகேல பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். இங்கிலீஷ்ல 100 கொஸ்டின் 100 மார்க். இந்த இங்கிலீஷ்ங்கிறது நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப டஃபாலாம் இருக்காது. ஏன்னா இந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷனே பாத்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். சோ ஒரு சிம்பிளான கிராமர் ரூலும் ஒக்காபுலரியும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நீங்க நல்ல மார்க் வந்து வாங்கிடலாம். அது மாதிரி ரீசனிங் ரொம்ப ரொம்ப ஈஸி, 50க்கு 50 வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் தான் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்களா, ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி கேட்பாங்களா அப்படிங்கறத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனா இந்த 2 செக்ஷனும் நீங்க ரொம்ப நல்லா தரவா பண்ணிட்டு இது ஓரளவுக்கு பண்ணா கூட நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், இந்த ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ டோட்டலா டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்காங்க. இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இதை எங்க படிக்கணுங்கிறதையும் நான் சொல்றேன். நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். ஓகே, சோ இப்போ இதோட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல என்னென்ன வரும்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா? சோ அதுதான் இங்க அப்படி கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ், எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், சயின்டிபிக் ரிசர்ச், ஹிஸ்டரி, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஓகே, சோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மெயினா சொல்ல போனா கிராமர், ஒக்காபுலரி, இது ரெண்டும் நல்லா தெரிஞ்சாலே போதும். இங்கிலீஷ்ல கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கிடலாம். அது என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க, பேராஜம்பிள்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இந்த மாதிரி இங்கிலீஷ்ல எல்லாமே வரும். எரர் ஸ்பாட்டிங் எல்லா டாபிக்குமே வந்துடும். சோ எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு டீச் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ எல்லாமே அதுலயே இருக்கும், அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இதுல
இதுல மேக்ஸ் கிடையாது முக்கியமா. ஓகேவா? சோ இந்த எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம்ல முக்கியமா மேக்ஸ் கிடையாது. ஓகேவா? சோ ஒருவேளை எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சோ இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஏன்னா சில பேருக்கு மேக்ஸ்னாலே டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வருது, இங்கிலீஷ் நல்லா நல்லா வருது மீன்ஸ் ரொம்ப தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா குவாலிஃபிகேஷனே 12th லெவல் குவாலிஃபிகேஷன் தான். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே ஈஸியா தான் இருக்கும். அந்த எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே அது மாதிரி ரீசனிங்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அரித்மெட்டிக் கம்ப்யூட்டேஷன், நம்பர் சீரிஸ், விஷுவல் மெமரி, பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், டெசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஓகேவா? இதுக்குள்ளேயும் நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டீடைலாவே நம்ம ஆப்ல வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட சிலபஸ். ஓகே, கிளியரா? ஸோ அடுத்து பாருங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் இருந்த கட் ஆஃப் 2023 பாத்தீங்கன்னா கிரேடு சிக்கு வந்து 147.45 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 145 கட் ஆஃப் வச்சிருக்காங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 136.08 கட் ஆஃப், எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 128.04, இடபிள்யூஎஸ்க்கு 144.45. அடுத்து கிரேட் டி பாருங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா யூஆருக்கு 131 வச்சிருக்காங்க, ஓபிசிக்கு 125, எஸ்சிக்கு 109.41, எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 88.7, இடபிள்யூஎஸ்க்கு 126, ஓஹெச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 85.75. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து விஹெச். ஓகேவா? சோ இது வந்து என்னன்னா பிடபிள்யூடில வரக்கூடியது. ஓகேவா? சோ பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்பவுமே கட் ஆஃப் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கும். ஓகே, இது லாஸ்ட் டைம் இருந்த கட் ஆஃப். ஓகேவா? சோ அப்போ இதோட சிலபஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸ் தெரியலன்னா ஓகே இந்த எக்ஸாம் நீங்க எழுதலாம். ஓகேவா? சோ ரீசனிங், ஏன்னா மேக்ஸ் எனக்கு சுத்தமா வராது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. சோ ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா? சோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் மேம், ஆனா எனக்கு ஷார்ட் அண்ட் தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர் கிட்ட தானே எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இப்ப இருந்தே நீங்க வந்து ஷார்ட் அண்ட் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்ப இருந்தே நீங்க என்ன பண்ணலாம், ஷார்ட் அண்ட் வந்து படிக்கலாம். ஏன்னா இது ஓரளவுக்கு நீங்க மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் இதே சிலபஸ் தான் இருக்க போகுது, ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு. அப்ப அதுக்கெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப இது ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ரிட்டன் எக்ஸாம் நான் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடுவேன், எனக்கு ஷார்ட் அண்ட் மட்டும் தெரியாதுன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இருந்து ஷார்ட் அண்ட் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ஒரு 4 மாசத்துக்கிட்ட டைம் இருக்கு. சோ அந்த 4 மாசத்துக்குள்ள ஷார்ட் அண்ட் முடிச்சிடலாம். ஏன்னா இதுல ஸ்கோர் எதுவும் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா போதும். ஓகேவா? சோ அப்போ இது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க 12th முடிச்ச எல்லாருமே எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கனாலும் எல்லாருமே எழுதலாம். சோ அப்ப இந்த எக்ஸாமுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இந்த ஷார்ட் அண்ட் மட்டும் என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். ஓகே, சோ இதுதான் இந்த டீடைலான இது. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இங்கிலீஷ்னா அதுல என்னென்ன டாபிக் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கேன் பாருங்க. சோ இது வந்து கட் ஆஃப் பார்த்துட்டோம். இப்போ இங்கிலீஷ்னா இந்த டாபிக்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓவராலா சொல்ல போனா ஒக்காபுலரி, கிராமர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ ஆர்சி கேட்பாங்க, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கேட்பாங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஸ்பெல்லிங்ஸ், அதாவது மிஸ்பெல்ட் வேர்டு மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் கேட்பாங்க, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதாவது சென்டென்ஸை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்றது இல்ல அந்த சென்டென்ஸுக்குள்ள இருக்க வேர்டை ரீஅரேஞ்ச் பண்ற மாதிரி கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் பிரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், எரர் ஸ்பாட்டிங், இது எல்லாமே இங்கிலீஷ்ல கேட்கக்கூடிய டாபிக்ஸ். அதே இது நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, ஜென்ரல் அவேர்னஸ்னா ஸ்டாட்டிக் ஜிகே கேட்பாங்க, சிஏ கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, இது எல்லாமே வந்துடும். ஓகேவா? சோ அது போக ரீசனிங்ல நான் சொன்ன டாபிக்ஸ் தான் இது எல்லாமே. பாத்தீங்கன்னா நம்மளோட ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா அனாலஜி, சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், ஸ்பேஸ் விசுவலைசேஷன், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், விஷுவல் மெமரி, கோடிங், டிகோடிங், பஸ்ஸில், வென் டயக்ராம், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், பிளட் ரிலேஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், நம்பர் சீரிஸ், வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங். ஸோ ரீசனிங் வந்து ரொம்பவே ஈஸி. எந்த எக்ஸாம் போனாலுமே ரீசனிங்க்கு வந்து சிலபஸ் இதுதான். ஸோ ரீசனிங்ல ஈஸியாவே ஃபுல் மார்க்கே வாங்கிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நீங்க ரிட்டன் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 200க்கு ஒரு 150 இல்ல ஒரு 155 கிட்ட இல்ல ஒரு 140 வந்து கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த கட் ஆஃபை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேட் சிக்கு வந்து டியூரேஷன் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 100 வேர்ட் பெர் மினிட். ஓகேவா? சோ டோட்டலா டிக்டேஷன் டைம் பாத்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. இந்த ஸ்டெனோகிராஃபர் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில நீங்க எழுதலாம். இந்த ரிட்டன் எக்ஸாமும் பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான், ஒன்னு ஹிந்தில எழுதலாம் இல்ல இங்கிலீஷ்ல எழுதலாம். ஓகேவா? சோ அந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா 200 மார்க்குக்கு ரிட்டன் எக்ஸாம், அதுவும் நீங்க இங்கிலீஷ் ஆர் ஹிந்தில வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ அடுத்து கிரேட் டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 80 வேர்ட் பெர் மினிட். சோ டைம் பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் டிக்டேஷன் டைம்.
டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு 50 மினிட்ஸ் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்கில் டெஸ்ட். ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்ல வந்து நீங்க குவாலிஃபை ஆனா போதும். ஓகேவா? இந்த ஷார்ட் அண்ட்ல நீங்க குவாலிஃபை ஆனா போதும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஷார்ட் அண்ட் தெரியலனாலுமே இப்ப இருக்க டைம் பீரியட் ஒரு 4 மந்த்ஸ் டைம் இருக்கா, இந்த 4 மந்த்ஸுக்குள்ள உங்களால ஷார்ட் அண்ட் படிக்க முடியும். கண்டிப்பா முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஷார்ட் அண்ட் படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ அததான் நான் இங்க டீடைலா சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ கிரேட் சிக்குன்னா 100 வேர்ட் பர் மினிட், டைம் வந்து 10 மினிட்ஸ் டிக்டேஷன் டைம். அதே ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி அப்படின்னா 80 வேர்ட் பர் மினிட், 10 மினிட்ஸ் டைம் வந்து கொடுப்பாங்க டிக்டேஷன் டைம் வந்து. ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நீங்க 80 வேர்டு எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 100 வேர்டு சுருக்கெழுத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அவங்க சொல்ற டிக்டேஷனை அந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஓவராலா இதோட இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதோட ஓவரால் இன்ஃபர்மேஷன் என்னன்னா நீங்க 12th முடிச்சிருந்தா போதுமானது, இல்ல டிப்ளமோ முடிச்சிருந்தா போதுமானது இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். அதே மாதிரி இதோட சேலரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 35,000 கிட்ட இருக்கும். சேலரியும் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 35,000 கிட்ட இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து ஒரு 35,000 கிட்ட இருக்கும். ஸோ இந்த ஜாபும் நல்லா இருக்கும். ஸோ இதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஷார்ட் ஹேண்ட் மட்டும் முடிச்சிருக்கணும். ஏன்னா இதுல குவாலிஃபை ஆனாதான், ஏன்னா நீங்க ரிட்டன்ல என்ன ஸ்கோர் வாங்கினாலுமே இந்த ஷார்ட் ஹேண்ட்ல நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும்தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து அமையும். ஓகேவா? ஓகே, சோ இதெல்லாம் எங்க படிக்கிறது? நான் ஃபர்ஸ்ட் சிபிடி 1க்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் சொன்னேன் இல்லையா? சோ இதெல்லாம் எப்படி படிக்கணும், இந்த சிலபஸ் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா பிளே ஸ்டோர்ல நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருக்கோம். சோ நம்மளோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணிருப்போம். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே டீச் பண்ணிருப்போம். அதுல எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய சிஜிஎல்ல இருந்து எஸ்எஸ்சியோட ஸ்டெனோகிராஃபர் வரைக்கும் எல்லாமே டீச் பண்ணிருப்போம். சோ அந்த ரிட்டன் எக்ஸாம் எப்படி படிக்கணும்னு தெரியலனா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ வெறும் ஒரு எக்ஸாம் மட்டும் இல்ல, எல்லா எக்ஸாமே கவர் பண்ணிருப்போம். இப்போ பேங்கிங் இருக்கு அப்படின்னா பேங்கோட P1 கிளர்க் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரக்கூடிய எல்லா எக்ஸாமே இந்த ஒரே கோர்ஸ்ல கவர் பண்ணிருப்போம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 1699. ஓகேவா? சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன ப்ரொசீஜர் படி ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு சோ இந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி ரயில்வே தனியா, எஸ்எஸ்சி தனியா, அதே இது ரயில்வேலயே என்டிபிசி தனியா, குரூப் டி தனியா, ஏஎல்பி தனியா, எஸ்எஸ்சில இருக்கிறதையும் தனித்தனியா வச்சிருந்தோம். சோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா எக்ஸாமுமே ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கோர்ஸையுமே எல்லா எக்ஸாமையுமே ஒரே கோர்ஸுக்குள்ள ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேவா? சோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1699 பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ அந்த ஸ்கிரீன்ஷாட் நீங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் டீம்ல இருந்து உங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ்ல கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கான ஸ்டடி பிளான் எல்லாமே நம்ம ஆப்ல இருக்கும். இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் இல்ல, எல்லா எக்ஸாமுமே இதுலயே கவர் ஆகும். ஆப்ல போய் டைரக்டா நீங்க பே பண்ண வேண்டாம். ஆப்ல அமௌண்ட் வந்து 2500 இருக்கும். நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுக்குற ஜிபே நம்பருக்கோ இல்ல அக்கௌண்ட் நம்பருக்கோ 1699 பே பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? சோ இந்த அமௌண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 31 வரை தான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1699. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. அதே மாதிரி இந்த வேலிடிட்டிலையும் சேஞ்சஸ் வந்து வரப்போகுது. சோ நீங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இப்பவே குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜூலை 31க்கு அப்புறம் நம்ம கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஓகே, சோ இதுல நான் சொல்லக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே கவர் ஆயிருக்கும். சோ டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். இப்போ ஸ்டெனோகிராஃபருக்கு நீங்க மேக்ஸ் ஸ்கிப் பண்ணிடலாம். ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ மற்ற எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எல்லாமே கவர் ஆகும். அந்தந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகே, சோ நீங்க கிளியர் பண்றதுக்கான ஒரு 4 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருப்போம். பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1ல சிலபஸ் கவர் பண்ணிட்டு ஒவ்வொரு டாபிக்லயும் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதை அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 2ல எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்து பார்க்கணும். ஸ்டேஜ் 3ல வந்து ரிவிஷன் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சோ எல்லாமே ஆப்ல தான் நடக்கும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. கிளாஸஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே ஆப்லயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ நீங்க ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் டைரக்டா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். iOS வச்சிருக்கீங்க அப்படின்னா
கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோட் வந்து BQJJE அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்ல நான் வெப்சைட்ல நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா web.classplasapp.com போயிருங்க. ஸோ இதுக்குள்ள போயிட்டு ஆர்கனைசேஷன் கோடு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டும் இருக்கும், டீச்சிங் டீமோட சப்போர்ட்டும் இருக்கும். ஓகே, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கிறத மட்டுமே படிச்சாலே உங்களால 100% ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இது போகையும் வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம நான் சொன்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ரயில்வேலையும் அப்கமிங்ல நிறைய வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி SSC சைட்லயும் வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலாம். டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.